மாவட்டம் பரமத்தி வேலூர், போத்தனூர், மேற்கு வண்ணாந்துறையில் உள்ள பச்சை மலையின் மேலுள்ள பால தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தில் சித்திரை 1 சித்திரை கனி தரிசனத்தினை முன்னிட்டு பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு பஞ்சகவ்யம், பால், தயிர், இளநீர், சந்தனாதி தைலம், திருமஞ்சனம், மஞ்சள் பொடி, தேன், நாட்டு சர்க்கரை, கரும்பு பால், அரிசி மாவு, மா, பலா, வாழை, மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, பேரிச்சம்பழம், திராட்சை, எலுமிச்சை மற்றும் வாசனை திரவியங்களான பன்னீர், சந்தனம், ஸ்வர்ண அபிஷேகத்துடன் கலச அபிஷேகம் போன்ற 27 வகையான அபிஷேகங்கள் செய்து பல வகை கனிகளுடன் சிறப்பு அலங்காரம் செய்து சோடசோபச்சாரம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு பல வகை வாசனை மலர்களால் 108 அஷ்டோத்திர மந்திரங்களினால் அர்ச்சனை செய்து அடுக்காரத்தி, பஞ்ச ஆரத்தி, ஏக ஆரத்தியுடன் மகா கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதே போன்று ஆலயத்தின் முன்பு உற்சவர் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானை எழுந்தருள செய்து உதிரிப்பூ அர்ச்சனை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மகா அன்னதானமும் அருட்பிரசாதமும் வழங்கப்பட்டது. பின்னர் மாலையில் உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியராக பக்தர்களுக்கு சிறப்பு காட்சியளித்தார். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கைலாய வாத்தியங்கள் முழங்க பச்சை மலையை சுற்றி கிரிவலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மங்கலம் அருள்மிகு சொக்கநாத சுவாமி திருக்கோவிலில் சிவசூரிய தரிசனத்தினை இன்றும் நாளையும் காலை 6 மணி முதல் காணலாம். சூரிய பகவான் சிவனின் அம்சமாகவே கருதப்படுகிறார். சிவனின் 8 வடிவங்களில் ருத்ரன் என்ற வடிவத்தில் சூரிய மண்டலத்தில் இருந்தவாறே உலக உயிர்களுக்கு ஒளியும் உயிர்ச்சத்தும் அளிக்கிறார். ஆதலால் சூரியனை சிவசூரியனாக வணங்குகின்றோம். வருடத்தில் ஒரு நாள் மட்டும் சூரியன் சரியாக கிழக்கு திசையில் உதிப்பார். அன்று நமது மங்களம் நத்தமேட்டில் உள்ள சிவன் ஆலயத்தில் குடிகொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு சொக்கநாத சுவாமி திருமேனியின் மீது சூரியன் தன் பொன்னிற கதிர்களை பரப்பி ஒளியூட்டி தானே வணங்குவதாகவும் அவ்வொழியில் நாமும் இறைவனை வணங்குவது மிகவும் புண்ணியமாகும். இந்த அரிய நிகழ்வு 1030ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தரிசன நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவருள் பெற்றனர். ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தனர். சித்திரை 1ஆம் தேதி பராபவ வருட பிறப்பு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்குட்பட்ட காந்தி பஜாரில் அமைந்துள்ள லட்சதீப ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் 79ஆம் ஆண்டு லட்சதீப திருவிழாவில் பக்தர்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். சித்திரை மாத தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு லட்சதீப திருவிழா செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் விளக்கேற்றி நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு செய்தனர். முன்னதாக அதிகாலை மூலவர் ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு பால், தயிர், பன்னீர், விபூதி, இளநீர் போன்ற வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சித்திரை மாத முதல் தேதி லட்சதீப திருவிழாவை முன்னிட்டு கோவில் முழுவதும் கண்கவரும் வண்ண மின் விளக்கு அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கப்பட்டது. மேலும் செஞ்சி பேரூராட்சியின் முக்கிய வீதியில் அமைந்துள்ள இந்த திருக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் செஞ்சி போலீசார் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு தடுப்பு வேலி அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு பிரசாத விநியோகம் செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி ஆதிவராகநத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு தினத்தினை முன்னிட்டு ஆலயத்தில் திருத்தேர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து திருத்தேரில் அமர்ந்தார். பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பக்தி கோஷம் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வந்தனர். முன்னதாக ஆலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசித்து பிரசாதம் பெற்று சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு ஆலய அருட்பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர்
மாவட்டம் புவனகிரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பினை முன்னிட்டு நேற்று அம்மனுக்கு காய்கறிகள் அலங்காரத்தில் தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் மூலவர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு தக்காளி, கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய், தேங்காய், முருங்கை, கேரட், பீன்ஸ், சோளம், வாழை, சேனை உள்ளிட்ட பல்வேறு வகையான காய்கறிகள் 5 டன் அளவில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அதேபோன்று காய்கறி தோரணம் அமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் புவனகிரி சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக வந்து சுவாமியின் காய்கறி அலங்காரத்தை கண்டு ரசித்து அம்மனின் அருளாசி பெற்று சென்றனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பாபநாசம் அருள்மிகு பாபநாசநாதர் உலகாம்பிகை திருக்கோவிலில் சித்திரை விசு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவில் தினமும் சிறப்பு அபிஷேகம், அலங்கார தீபாராதனை நடைபெற்று வருகின்றன. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள தெப்ப குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி பாபநாசநாதரும் அம்பாள் உலகாம்பிகையும் எழுந்தருளினர். மலர் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பம் நீரில் மிதந்து செல்லும் காட்சி பக்தர்களை பரவசப்படுத்தியது. தெப்ப குளத்தை சுற்றி நகரும் போது பக்தர்கள் கரையில் திரண்டு நின்று தீபமேற்றி பக்தி கோஷங்களுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். நாதஸ்வரம், தவில் இசையுடன் நடைபெற்ற இந்நிகழ்வு ஆன்மீக உற்சாகத்தை அதிகரித்தது. இந்த தெப்ப உற்சவத்தில் அம்பாசமுத்திரம், கல்லடைக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு பக்தி பரவசத்தில் ஈடுபட்டனர். விழாவை முன்னிட்டு கோவில் மற்றும் தெப்பக்குளம் சுற்றுப்புறம் முழுவதும் மின்விளக்கு அலங்காரங்களால் ஒளிர்ந்தது. பாதுகாப்பு மற்றும் பக்தர்களின் வசதிக்காக ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சாந்த சொரூப ஆஞ்சநேயர் கோவில். இக்கோவில் லட்சதீப விழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 1 தேதியன்று நடைபெறுவது வழக்கம். இதுபோல நேற்று மாலை இக்கோவிலில் 34ஆம் ஆண்டு லட்சதீப விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு காலை 8 மணி முதல் வரதராஜ பெருமாள் அலங்காரம், திருமஞ்சனம் உள்ளிட்ட சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் சுவாமிக்கு அலங்காரம், திருமஞ்சனம், சந்தன காப்பு, வடைமாலை அணிவித்தல், வெற்றிலை மாலை அணிவித்தல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள், நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளின் முக்கிய நிகழ்ச்சியான ஆஞ்சநேயர் கோவிலின் அருகில் லட்சதீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு அகல் விளக்கில் தீபமேற்றி பயபக்தியுடன் தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். தஞ்சை பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா 18 நாட்கள் நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் காலை மாலையில் சுவாமி புறப்பாடு நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வருகிற 27ஆம் தேதி நடைபெறுகிறது. தேரோட்டம் நடைபெறுவதையொட்டி இன்று தஞ்சை மேல வீதியில் உள்ள தேர் நிலையில் பந்தக்கால் முகூர்த்தம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் பந்தக்காலுக்கு மஞ்சள், பால், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து மாவிலை தோரணங்கள், மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. இதையடுத்து தேரில் பந்தக்கால் நடப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் நிர்வாக அதிகாரி மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் மண்டல அபிஷேகம் நிறைவு விழாவினை முன்னிட்டு இன்று காலை 1008 சங்குகள் ஆவாகனம் செய்யப்பட்டு பகவத், அனுகே மற்றும் விக்னேஸ்வர பூஜையுடன் இன்று காலை இனிதே ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கிராம சங்கல்பம், ருத்ர மந்திரம், ஜெபம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து யாக குண்டத்தில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், பழ வகைகள் மற்றும் மகா மங்கள பூர்ணாகதி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் மற்றும் 1008 சங்குகளுக்கு
மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக ஆராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து பரிவார தெய்வங்கள் மற்றும் மூலவர்கள் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர், ஸ்ரீ பிரகநாயகி அம்மனுக்கு கலசாபிஷேகம் மற்றும் 1008 சங்குகள் கொண்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவர்கள் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பிரகநாயகி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிராம தேவதையான சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற ஸ்ரீ மூங்கிலம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா 6ஆம் நாளை முன்னிட்டு ஸ்ரீ மாகாளி அலங்காரத்தில் இந்திர விமான உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ மூங்கிலம்மன் ஸ்ரீ மாகாளி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து ஸ்ரீ மாகாளி அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ மூங்கிலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து இந்திர விமானத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து இந்திர விமானத்தில் ஸ்ரீ மாகாளி அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ மூங்கிலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.